கோவையில் ISIS அமைப்பிற்கு ஆள் சேர்த்ததாக அரபிக் கல்லூரியின் முதல்வர், ஊழியர் என இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேபோன்று பழனியிலும் ஒருவர் சிக்கியிருக்கிறார். NIAவின் திடீர் நடவடிக்கைக்கு காரணம் என்ன? கோவை கார் குண்டுவெடிப்பு சம்பவம் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 23ஆம் தேதி நடந்தது. இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக NIA என்ற தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு 14 பேரை கைது செய்துள்ளனர். கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக NIA மேற்கொண்ட விசாரணையின் போது அரபிக் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களை மூளைச்சலவை செய்து ISIS அமைப்பிற்கு அனுப்ப முயன்றது தெரிய வந்தது. இது தொடர்பாக தனியாக வழக்கு பதிவு செய்த NIA அமைப்பினர் ஜமீல் பாஷா, முகமது உசேன் இஸ்ரத், சையத், அப்துல் ரஹ்மான் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். 4 பேரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கிடைத்த தகவல்களை வைத்து ஜவஹர் சாதிக், அகமது அலி என்ற இருவரை பிடித்து NIA அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் உள்ள NIA அலுவலகத்தில் இந்த விசாரணையானது நடைபெற்று வந்தது. விசாரணைக்கு பின்னர் இருவரையும் NIA அதிகாரிகள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அகமது அலி கோவை அரபிக் கல்லூரியின் முதல்வராக இருந்து வருகிறார். ஜவஹர் சாதிக் அரபிக் கல்லூரியில் பணிபுரிந்து வருகிறார். இவர்கள் இருவரையும் இந்த வழக்கில் NIA கைது செய்துள்ள நிலையில் கைது எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரையும் சென்னை அழைத்து சென்று பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்துள்ளனர். இதேபோல பழனியில் NIA அமைப்பினர் விசாரணை நடத்தி ராஜா முகமது என்ற இளைஞரை கைது செய்துள்ளனர். பழனி அடுத்த நெய்க்காரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜா முகமது தேங்காய் வியாபாரம் செய்து வருகிறார். இவர் ISIS தீவிரவாத அமைப்பிற்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் செயல்பட்டதாக கடந்த 2022ஆம் ஆண்டு NIA சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர். நெய்க்காரப்பட்டியில் உள்ள ராஜா முகமதுவின் வீட்டில் சோதனை மேற்கொண்ட NIA அதிகாரிகள் அவரது செல்போன், லேப்டாப் போன்றவற்றை எடுத்து சென்றிருந்தனர். இந்நிலையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் பழனிக்கு வந்த NIA அதிகாரிகள் ராஜா முகமதுவிடம் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் அவரை கைது செய்து பழனி நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று பின்னர் காரில் ஏற்றி கோயம்புத்தூருக்கு அழைத்து சென்றுள்ளனர். ISIS அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்ட 3 பேரை NIA அமைப்பினர் புதன்கிழமையன்று கைது செய்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கை தொடரும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.